அது மட்டும் இல்லை, நான் மேயராக பொறுப்பேற்றிருந்த போது மாநகராட்சியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை எல்லாம் விமானத்தில் திருப்பதி வரை அழைத்து செல்வதற்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏர் இந்தியா மூலமாக அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு காரணமே நம்முடைய ஏவிஎம் சரவணன் அவர்கள் தான். அவரும் என்னோடு வந்தார்கள். விமானத்தை போய் கொண்டிருந்த போது நாங்கள் பேசிக் கொண்டிருந்தது இப்போது என்னுடைய நினைவிலே பசுமையாக நினைவில் இருக்கிறது. அப்போதெல்லாம் திருட்டு விசிடி பரப்பலாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. அதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது சொல்வார், அதெல்லாம் சாதாரணமாக போச்சு, அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, நீங்கள் என்னதான் சட்டங்களை போட்டாலும் அதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, கண்டுக்காமல் போகணும். முதல்லாம் கூத்து இருந்துச்சு, நாடகம் வந்த பிறகு கூத்து மறந்து போச்சு, சினிமா வந்த பிறகு நாடகம் காணாமல் போச்சு. அது மாதிரி ஒன்று அந்த நேரத்துக்கு வருகிற போது அதற்கு தகுந்த போல் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு சாதாரணமாக சொன்னார். நான் அதையெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறேன். ஆக காலத்துக்கேற்ற மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர் ஆர்வம் காட்டினார். அந்த வகையில் எனக்கு அறிவுரைகள் எல்லாம் ஆலோசனைகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். 2006 அவருடைய அஞ்சல் தலையை தலைவர் கலைஞர்கள் தான் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல் 2023 இதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஹெரிட்டேஜ் கார் அவருடைய கண்காட்சியை நாங்கள் வைத்திருக்கிறோம், நீங்கள் வர வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்தி அழைத்தார்கள். நான் உடனே வந்த நிகழ்ச்சிக்கு நானும் கமல் அவர்கள் வந்தோம். அப்போது ரொம்ப நேரம் அவரோடு நான் பேசிக்கொண்டிருந்ததான் நான் நினச்சி பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, 2006 தூய்மை பணியாளரை உனைஸ் என்ற சிங்கப்பூரில் ஒரு கம்பெனியை வரவழைத்து அந்த பணியை செய்வதற்காக ஈடுபட்ட போது, அப்பொழுது நான் அவரோடு பேசி கொண்டிருந்த போது, இதை திரையரங்கத்தில் எப்படியாவது பிரச்சாரம் செய்ய வேண்டும், மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பேசி கொண்டிருந்த போது அவரே முன்னின்று யார் யார் அதை நடிக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சு நடிகை மனோரமாவையும் அதேபோல் தாடி பாலாஜியையும் அழைத்து அந்த காட்சியை அவரே எடுத்து எல்லா திரையரங்கத்தையும் போட்டு காட்டி அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்திருக்கிறார்கள். மக்கும் குப்பை மக்காத குப்பை என்பதை விழிப்புணர்வோடு மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணியை நிறைவேற்றி தந்ததாக நினச்சி பார்க்குறேன். இந்த நேரத்தில் நான் நினச்சி பார்க்குறேன், நீங்கள் அந்த புகைப்படத்தை அந்த படத்தை பார்க்கலாம். கை கட்டி நிற்கிற அந்த காட்சி எல்லாரும் கை கட்டுறோம், ஆனால் அவர் கை கட்டி நிற்பது தான் இன்றைக்கு ஃபேமஸாக இருந்துகிட்ருக்கு. அது இன்றைக்கி நினச்சி பார்க்குறோம். இது பயத்தின் காரணமாக இல்லை, அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக.